வணக்கம். இன்றைக்கி வந்து காளான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், கல் உப்பு சேர்த்துடலாம். தேவையான கல் உப்பு, தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள். அடுத்தது கொஞ்சம் மசாலா, கறி மசாலா. அடுத்தது தயிர் ஒரு 100 சேர்த்துருக்கேன். நம்ம அதையும் சேர்த்து விட்டு நம்ம கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கல்லெண்ணெய். நான் மசாலாவை சேர்த்து விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்து விட்டு அது பொரிஞ்ச உடனே நான் வந்து பல்லாரியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து விட்டு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி பழமாக 4, மல்லிப்பூ அதையும் சேர்த்து விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதை காளானை சேர்த்து விட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் தண்ணி சேர்த்து விட்றேன் பாருங்கள். இன்றைக்கி நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 5 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். கொதி வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பாஸ்மதி அரிசிக்கு. நல்லா வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பரான பிரியாணி, காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.